அகஜானனபத்மார்க்கம் கஜானனமகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, வைகாசி மாதம் 2ஆம் தேதி, ஆங்கிலத்தின்படி மே 16, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சதுர்த்தி திதி. நட்சத்திரம் இன்றைக்கு மாலை 4 மணி அளவு வரைக்கும் மூல நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம், சித்தம் சாத்தியம் நாம யோகம், பவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் நம்ம சொல்லும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் சொல்லக்கூடிய 5 தகவல்களை சொன்னோம். இதில் திதியை சொல்லும்போது ஐஸ்வர்யம் கிடைக்கும். இன்றைக்கு திதி சதுர்த்தி திதி, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை சதுர்த்தி அப்படின்றத நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்க இல்லையா? இதுவே உங்களுக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. இதுபோல் இந்த பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தினந்தோறும் நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் கேட்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது. இன்றைக்கு திதியை சொல்வதால் உண்டான பலனை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து இன்றைய விசேஷம், இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம். அதாவது விநாயக பெருமானுக்கு உகந்த திதி சதுர்த்தி திதி. அவர் இந்த சதுர்த்தி திதியில் தான் இங்கே அவதரிக்கிறார் இந்த உலக நன்மையின் பொருட்டு. அதனால் ஒவ்வொரு சதுர்த்தியிலும் நாம் அவரை கொண்டாடுறோம். இதில் வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லக்கூடிய 2 காலம் இருக்கிறது. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி. இது சுக்ல சதுர்த்தி விரதம் அப்படின்னு படும். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி. இது சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி என்று வர்ணிக்கப்படுகின்றது. இன்றைய நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடும் போது நமக்கு எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் அது தீரும். இந்த மாதத்தில் இன்றைய நாளில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வருகின்றது. மேலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் அந்த சங்கடகர சதுர்த்திக்காக விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா? அந்த நேரத்தில் பூராட நட்சத்திரம் சம்பவிக்கின்றது. அப்போது அந்த பூராட நட்சத்திரம் சொல்லும்போது அதுவும் சுக்கிரனுடையது தான். இன்றைய வாரமும் சுக்கிரனுடைய வாரம், சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை தான். அதனால் திருமண தடை இருக்கின்றது. குறிப்பாக அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாளில் விநாயக பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கட்டாயம் நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பாள். அதுபோல் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு, நல்ல வீடு அமைவதற்கு, நிறைய பொருள் கிடைப்பதற்கு, ஆபரணங்கள் உண்டாவதற்கு, தேக ஆரோக்கியம் பார்ப்பதற்கு லட்சணமாக நல்ல ஒரு அழகான தோற்றம் வருவதற்கு, இதற்கெல்லாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். அதற்கான சங்கடகர சதுர்த்தி நாள் இன்றைய நாள். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்க்கலாம். மேஷராசியில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுர் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சுக்கிரன், சனி, ராகு. இது இன்றைய நவக்கிரக நிலை. இந்த தனுர் ராசியில் சந்தரிக்கக்கூடிய சந்திரன் மாலை 4 மணி அளவு வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் இருக்கார். அதன் பிறகு பூராட நட்சத்திரத்தில் இருக்க போகிறார். இந்த நவக்கிரக நிலையை கொண்டு சந்திரனுடைய அந்த நட்சத்திர சாரத்தை கொண்டு இன்றைக்கான 12 ராசிகளின் 27 நட்சத்திரங்களின் பலன்களை அடுத்து பார்ப்போம். மேஷம், மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாளில் சந்திரனுடைய சஞ்சாரம் 9ஆம் பாவத்தில் இருக்குது. அவர் கேது மற்றும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கு நல்ல ஞானத்தோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் பிறர் மெச்சும்படியாக இருக்கும். அப்படியே கண்ணில் ஒற்றி கொள்ளும்படியாக ஒரு ஷாட் இருக்கிறதுன்னு சொல்லி கிரிக்கெட்டை சொல்லுவாங்க இல்லையா? அப்படியாக இன்றைய நாளில் உங்களுடைய செயல், உங்களுடைய வேலை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிகச்சிறந்ததாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் வியாபார சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம். பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். உயர்கல்வி சம்பந்தமான அனுகூல பலாபலன்கள் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் தேக ஆரோக்கியத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு எந்த ஒரு காரியம் செய்தாலும் பலன் கிடைக்கும். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது பொன்னான நாளாக இருக்கிறது. நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலுக்கு குருவுடைய பார்வை இருப்பது போல மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிக விசேஷமான யோக பலனை பெறப்போகிறீர்கள். இன்றைய நாளில் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக விசேஷமான ராஜயோகம் பெறக்கூடிய அளவிற்கு பலாபலன்கள் இருக்கிறது. அடுத்து ரிஷபம், ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இன்றைய நாளில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு சொன்னால் அந்த சந்திரன் தான் மதிகாரகன், மனோகாரகன், மாத்துருகாரகன், தேக ஆரோக்கிய காரகன். அப்படிப்பட்டவர் 8ல் மறைந்து இருக்கின்றார்.
அப்போது இன்றைக்கு சுயபுத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்றது. அதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் ஒரு துறையில் சிறந்த நிபுணராக இருந்தாலும், நிறைய ஆண்டு காலம் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் கூட இன்றைக்கு பார்த்து பார்த்து கவனித்து நிதானமாகத்தான் வேலையை செய்யணும். செய்து முடித்த பிறகு நம்ம சரியாக தானே செஞ்சுருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்து கொள்ளணும். அதுபோல் பேசக்கூடியது, அதாவது இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சு குறைவாக இருக்கணும், செயல் அதிகமாக இருக்கணும். பேச்சை குறைத்தாலே போதுமானது, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு மிகச் சரியாக நடந்தால் இன்றைய பணிகள் எந்த தொய்வுமின்றி சாதகமாக அமையும். ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக அடைகிறீர்கள். மனசஞ்சலம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதில் ஏதோ ஒரு கவலையோடு விசாரத்தோடு நீங்கள் ஒரு செயலை செய்வதோ பேசுகிறதோ முடிவெடுக்கிறதோ தவறு. மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. நேற்று நடந்தது முடிந்து விட்டது, நாளைக்கு நடக்கப் போவது இறைவனிடத்தில் இருக்குது. இன்றைக்குத்தான் நிச்சயம். அப்போ இன்றைய நாளில் நம்முடைய கடமைகளை செய்யணும். அதில் மட்டுமே நீங்கள் குறிக்கோளாக இருந்தால் சந்திராஷ்டமத்தை வெற்றி கொள்ளலாம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் போராடி வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க, ஆனால் போராடி வெற்றி பெறக்கூடியதாக அந்த வெற்றி இருக்கும். அதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து மிதுனம். மிதுன ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிக விசேஷமான ராஜயோக பலனை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. இப்போது திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப பெரிய நபர்கள், விவிஐபி, இவங்களுக்கு வேணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சாதாரண நபர் எவராக இருந்தாலும் சரி, பல மணி நேரம் காத்திருந்து குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர் தரிசிக்கக்கூடிய பேர் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பலன் எப்படி இருக்குன்னு சொன்னால், நேராக போய் அப்படியே அவர் பெருமாளை போய் நீங்கள் நினைக்கக்கூடிய நேரம் வரைக்கும் நின்று தரிசிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு யோக பலம் இருக்கிறது. ராசியில் ஜென்மகுரு இருக்கிறார், இது சாதகமற்ற நிலை. ஆனால் 7ல் இருக்கக்கூடிய சந்திரனை இந்த குரு பார்க்குறார். அப்போ உங்களுக்கு பிறரால் நன்மை நடக்கும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சொல்லக்கூடியது இன்றைக்கு மிகச்சரியாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த வழியை காட்டுவார்கள். அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த யோக பலாபலன்கள் ஏற்பட போகிறது. இன்றைக்கு உங்களுடைய முயற்சி குறைவாக இருக்கும், கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களை உயர்த்தி விடுவார்கள். அப்படியாக அனுகூலமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கலாம். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கூட அதை பற்றி கவலையே இல்லாமல் அந்த கடனை நம்ம அடைச்சிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு செயல்பட வேண்டியதாக இருக்கும். புது விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தெரிந்த விஷயத்தை அனுபவத்தின்படி செய்தால் பிரச்சனை கிடையாது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான பலனை பெறுவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். உடல் உபாதை இருந்தால் அது சரியாகி ஆரோக்கியம் மீண்டும் நல்ல நிலைக்கு வரும். அடுத்து கடகம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள், அதாவது மே மாதத்தினுடைய 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த நாளை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அந்த அளவிற்கு மறக்க முடியாத திருப்பம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். அந்த அளவிற்கு சாதகமான கிரகநிலைகள் இருக்கின்றது. ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கின்றார். 12ஆம் இடத்துல குரு மறைந்து இருக்கின்றார். இருந்த போதும் பலன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குருவுடைய வீடும் கிடைத்து குருவுடைய பார்வையும் கிடைக்கின்றது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பிறர் தஞ்சம் அளிப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட அளவிற்கு பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாத போது கூட திருமண விஷயத்திற்காக இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உடனே வாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுபோல் நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருந்தால் யாரோ உங்களுடைய தந்தையுடைய ஒரு நண்பர் வருவார். இந்த இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணேன்ப்பா, அங்கே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார், நான் சொல்கிறேன் போயேன்னு வர, நீங்கள் போவீங்க, வேலை கிடச்சிடும். அப்படியாக இன்றைக்கு அனைத்தும் சுலபமாக இருக்கும். சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொன்னான பலன் கிடைக்கிறது. வண்டி வாகனங்கள் கிடைக்கக்கூடிய வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிறரை பேச விடாமல் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. பிறர் பேசுவதை சொல்வதை முழுமையாக கேட்க வேண்டிய தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அளப்பரிய பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் வெற்றி முன்னேற்றம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. தைரிய லக்ஷ்மி உடன் இருப்பாள். அடுத்த சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் இது நாள் வரை கற்றுக்கொண்ட வித்தைகளை
நம்பி அதன்படி நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது இருக்கும். படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கு புதுசாக ஒரு பாடத்தை படிக்கிறத விட ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரிந்த பிடித்திருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் துறையை எடுத்து நீங்கள் படிக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் இன்றைய நாளில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கட்டுமா, இருக்கிறதுலையே நீ அப்படியே கண்டினியூ பண்ணுறியான்னு கேட்டால் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். புது விஷயங்களை தவிர்த்து விட்டு தெரிந்த விஷயங்களை செய்வது சாலச்சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உகந்த நாள் இது கிடையாது. பழைய வீட்டை செப்பனிட போகிறேன்னு சொல்லுவீங்க, ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன், அதை நீங்கள் செய்யலாம். இப்படியாக இன்றைய நாள் அனுபவமும் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடியதும் உங்களுக்கு பலனை தரும். புது விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மக நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் நிதான போக்கு கடைபிடிக்கும். அதாவது நிதானம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரதானமாக இருக்கணும். தானங்கள்னு நிறைய தானம் சொல்லுவோம் இல்லையா, அன்னதானம் ரத்த தானம்னு சொல்லிட்டு அதில் நிதானத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி நிதானமாக இருந்தால் இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல பலன் உண்டாகும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான யோக பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகளால் சந்தோஷப்பட போகிறீங்க. அதுபோல் உங்களுக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கப் போகின்றது. உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உயர்ந்த பலனை பெறப்போகிறீர்கள். இந்நாளில் கஷ்டப்பட்டாலும் கூட பலனை அடைந்து விடலாம். இன்றைக்கு ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்தித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அதை பாடுபட்டு நீங்கள் உழைத்து செயல்படுத்தினால் கட்டாயம் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமையப் போகின்றது. ராசிக்கு 10ஆம் பாவத்தில் குரு இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த உத்தியோக ரீதியாக வந்து உங்களுடைய வேலை வந்து சுலபமாக இருக்க போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு லாபாதிபதி சந்திரன் நாளில் இருந்து அந்த 10ல் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறுகின்றார். அதனால் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், நீங்கள் கேட்காமலேயே அதுபோல் ஒரு பலன் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் இப்போ வழி தெரியாமல் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு சாலையில் போயிட்டுருக்கீங்க. நன்றாக வழி தெரிந்த ஒரு நபர் வந்து உங்களுக்கு வழி சொல்கிறார். அப்போ உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி தேடி திரிந்து அந்த வழியை வந்து அந்த இடத்த வந்து போய் அடைய வேண்டியது இருக்கும். அப்படி ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் அந்த உதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இயற்கையிலே நீங்கள் வந்து அந்த புதனுடைய அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய ராசியில் புதன் வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் சொல்லக்கூடிய நிறைய பலனை அடைகிறார், நிறைய பலத்தை அடைகிறார். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. யார்ட்டையும் போய் இறங்கி ஒரு விஷயத்தை தெரியலன்னு கேட்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கு பிறர் தானாக முன் வந்து உங்களை வழி நடத்துவார்கள். அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது, நல்ல பலன் உண்டாகும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது. தந்தையை ஒத்த வயது இருக்கக்கூடிய நபர்கள், தந்தை, ஆசிரியர், குரு, இவர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழியை காட்டுவார்கள். அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் சஞ்சலம் இல்லாமல் நிதானமாக நடக்க வேண்டியது அவசியம். அஸ்தம்னு சொல்லும்போது சந்திரனுடைய நட்சத்திரம். இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த சந்திரன் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கார். அவர் பெற்ற நட்சத்திர சாரத்தை பார்க்கும்போது சஞ்சலத்தை தவிர்க்கணும். டிஸ்டர்பன்ஸ் எதுவும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல் நீங்கள் செயலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால் பலன் கிடைக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் ஒரு இடம் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம். நல்ல இடமா உங்களுக்கு காண்பிக்கப்படும். அடுத்து துளாராசி. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. நல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கும். துணிவே துணையாக இருக்கும். எவரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கு எண்ணத்திலே வராது. என்னால் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. நல்ல ஒரு போராளியை போல் நீங்கள் இருப்பீங்க. ஒரு போர் வீரனை போல் நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய செயலில் நீங்கள் வந்து மிக சரியாக இருப்பீங்க. நல்லா படிக்க முடியும், நல்ல வேலை பார்க்க முடியும். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனோ தைரியம் உங்களை காக்கும். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிக விசேஷமான பலனை பெறப்போகிறீர்கள். பெரிய காரியமாக இருந்தாலும் கூட நீங்கள் தொடங்கிட்டால் போகிறோம், அது நடந்துடும். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒன்றிற்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ராசி ரீதியாக உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இருக்கிறது. நட்சத்திர ரீதியாக அந்த பலனை அடைவது கொஞ்சம் கஷ்டம். அதாவது நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதன் பிறகு செயலை தொடங்கினால் இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு விசேஷமான பலன் ஏற்படவிருக்கின்றது. இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நல்ல ஆடைகள், நல்ல ஆபரணங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள், இதை வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. தைரியமாக தாராளமாக அதை வாங்கலாம். அது உங்களுக்கு பலனை அளிக்கும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே,
இந்த நாள் உங்களுக்கு பண வரவு கிடைக்கப் போகின்றது. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கார். அந்த தனஸ்தானம் தான் குடும்பஸ்தானம். அப்போ வந்து நீங்கள் இதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு பொருள் செலவு அதிகமாகும். அப்போ உங்களுக்கே ஒரு தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தை மீறி பெற்றோரிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் படிக்க போகிறேன், இதில் எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, இதை படித்தா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி கட்டாயம் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அதுபோல் உத்தியோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்வதற்கான அனைத்து திறமைகளும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் செய்யறதுக்கு ஒரு தயக்கம். இன்றைய நாள் அந்த தயக்கத்தை உடைத்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது பற்றி சிந்திக்கலாம். நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும். இப்படி இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான அனுகூலமான பலனை ஏற்படுத்த போகின்றது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படும். எப்படிப்பட்ட பலன் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றை வாங்கணும்னு நினைத்து கொண்டு இருப்பீங்க. அந்த பொருளை வந்து உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பார். அந்த பொருளை வந்து சர்ப்ரைஸாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 4 முறை ஒரு காரியத்தை செய்தால் பலன் கிடைக்கும். முதல் முயற்சியில் பலன் கிடைக்கலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அது தேர்வு எழுதுறதோ, படிக்கிறதோ, உங்கள் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நீங்கள் வேலை பார்க்குறதோ, பிஸ்னஸ் சம்மந்தமான புது க்ரியேட்டிவிட்டியோ, அதை வந்து பலமுறை செய்யுங்க, கட்டாயம் பலன் கிடைக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சாதகமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கான செலவுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைக்கப் போகின்றது. குடும்ப நபர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. கோவில், குடை, திருவிழா போன்ற விஷயங்களுக்கும் கொடுப்பீங்க. உங்களுக்குன்னு செய்து கொள்ளும்போது பலமுறை சிந்திப்பீங்க. இன்றைக்கு அந்த சிந்தனை போய் உங்களுக்கான செலவுகளை உங்களால் செய்து கொள்ள முடியும். அடுத்து தனுசு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்லவர்கள் துணையாக இருக்க போகிறார்கள். நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களை சுற்றி நல்லவர்கள், ஞானிகள் இருந்தால் கட்டாயம் அந்த இடத்துல உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு நல்லவர்கள் இன்றைக்கு துணையாக இருப்பார்கள். நீங்கள் துணிந்து உங்களுடைய பயணத்தை தொடங்கிடலாம். புது முயற்சிகளை செய்யலாம். கல்வியில் இன்றைக்கு அனுகூலம் இருக்கிறது. அதுபோல் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வந்து நிறைய போட்டிகள் கூட இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய கலகம், உங்கள் மீது பொறாமை, இதெல்லாம் தவிடுபடி ஆகும். பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும்படியாக பிறர் செய்யக்கூடிய தூண்டக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மீது ஏவக்கூடிய ஏவல்கள், அதையெல்லாம் முறியடித்து நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். அந்த அளவிற்கு சாதக பலன் இருக்கிறது. மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். தியாகியாக நீங்கள் இருக்கணும். அப்போ வந்து கட்டாயம் உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது. சுலபமாக வெற்றி கனியை பறிக்க முடியும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. இடம் விட்டு இடம் செல்வது, அதாவது இடமாற்றம் செய்வது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம். அடுத்து மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் செலவு அதிகமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைக்கு செலவு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுய ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபக்தி சாதகமாக இருந்தால் அவங்களுக்கு ஆபரணங்கள் வாங்கி தருவீங்க. அவங்க பேரில் ஒரு கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. தசாபக்தி சாதகமாக இல்லாத போது அவங்களுடைய உடல்நிலையை சரிப்படுத்துவதற்காக மருத்துவ செலவு செய்வீங்க. இப்படியாக பலாபலன்கள் மாறுமே தவிர இன்றைக்கு உங்களுக்கு செலவு இருக்கின்றது. அதுபோல் உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏதாவது ஒரு தர்மத்தை செய்ய முடியும். இந்த பலன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அந்த செலவு செய்கிறதுனால திருப்தி உண்டாகும். இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும், நல்ல விஷயத்திற்கு நம்முடைய பொருளை வந்து செலவு பண்ணணும், நம்முடைய டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. யாராவது ஒருத்தரை கேளுங்க. போகலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, ஏற்றுக்கொள்ளலாமா தவிர்க்கலாமா, இப்படியான ஒரு கேள்வி வந்துவிட்டால் தகுந்த நபர்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான பலன் கிடைக்கும். இன்றைக்கு வாங்கிய கடனை அடைக்க முடியும். அதுபோல் இன்றைய நாளில் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அடுத்து கும்பம். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு பொன்னான பலன் இருக்கிறது. அந்த கும்பம்னு சொல்லும்போது அந்த கோபுரத்தில் இருக்கும் அந்த கும்பம், அந்த கலசம், அதுக்கு தான் அபிஷேகம் செய்வோம். அதான் கும்பாபிஷேகம்னு சொல்லப்படுது. அந்த அளவிற்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களை வந்து எல்லோரும் கொண்டாட போகிறார்கள். உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு சாதக பலன் இன்றைய நாளில் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நினைச்சாலே போதும், அது உங்களுக்கு கிடைச்சிடும். இதற்கு முன்னாடி வாய் விட்டு கேட்டும் கூட கிடைக்காத பலாபலன் இன்றைக்கு மனதில் ஆசைப்பட்டாலே கிடைச்சிடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான ஒரு தேவையாக இருக்கலாம், ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்கலாம், ஏற்கனவே வச்சு நடக்கலை, இன்றைக்கு வந்து அது உங்களுக்கு நடந்துடும். அதுபோல் வந்து திருமண விஷயங்கள் எப்படி நீங்கள் நினைச்சிங்களோ அதுபோல் ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது.
அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான பலன். ஒரு பலன் கிடைக்கும், அந்த பலனை தக்க வைத்து கொள்ள முடியும். சில பேருக்கு பலன் கிடைக்கும், கொஞ்ச காலத்தில் போயிடும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். பதவி உயர்வு வரும்னு சொன்னால் அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த அளவிற்கு சாதக பலன். சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு நாளை தொடங்குறது நல்லது. குறிப்பாக குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு குழந்தைகளோட முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தோடு நீங்கள் இன்றைய நாளை தொடங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாவதற்கான ஒரு வழி உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து மீனராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு கடமைகளை செய்யக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கப் போகிறது. வளர்ந்த பிள்ளைகள் நன்றாக படிக்கணும்னு நினைக்கிறார்கள், உங்களுடைய பொருளாதார வசதி அதற்கு ஒத்துழைக்கலை, இன்றைக்கு படிக்க வைக்க முடியும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்து அவர்களுக்கான திருமண விஷயத்தை தைரியமாக நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். உடல் உபாதை இருக்கிறது என்று சொன்னால் வைத்தியத்தை ஆரம்பிக்கலாம். இப்படியாக உங்களுக்கானதோ குடும்பத்திற்கானதோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை, அதை இன்றைய நாளில் தொடங்கலாம். தொடங்கிறதுக்கான தைரியம் உண்டாகும். தொடங்கினால் நல்ல பலாபலன் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதக பலனை பெறுவீர்கள். நம்ம சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை தொடங்கிட்டால் போதுமானது, எப்படியாவது அது நடந்துடும். ஆனால் அது நல்ல காரியமாக இருக்கணும். ஒன்று உங்களுக்கு அல்லது குடும்ப நபர்களுக்கு அல்லது பிறருக்கான நல்ல விஷயம், ஒரு தானம் தர்மம், ஒரு சேவை, அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு, இப்படியான ஒரு விஷயமாக இருக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் வழிபாடு செய்யணும். குறிப்பாக இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கிறனால விநாயகப் பெருமானை வழிபட்டு ஒரு காரியம் செய்தால் தடைகள் விக்னங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகச்சிறந்த பலாபலன் இருக்கிறது. பேச்சினால் வெற்றி பெறப் போகிறீர்கள். உங்களுடைய சமயோசிதமான பேச்சு, நன்றாக சிந்தித்து மிகச்சிறந்த பேச்சு உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தையும் பெற்றுத்தரப் போகின்றது. இன்றைய 12 ராசி 27 நட்சத்திரங்களுக்கான பலாபலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.